நாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போது நிர்வாணியாக தான் பிறக்கிறோம். அப்படி இந்த உலகத்தில் பிறந்தபோது நம்ம ஆடை அணிகளை நம்ம என்ன செய்கிறோம்னா அணிந்து கொள்கிறோம். எப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன் மூலமாக இந்த பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சில அறிவுரைகளை என்ன செய்தார்னா அந்த தாய் தகப்பன் கொடுப்பது மூலமாக ஆமேன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்னா நிர்வாணியாய் வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆடையை அணிவித்து அவர்களை மகிழ்விக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது அப்படிப்பட்ட மனிதன் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய எல்லாமே இல்லாத சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்தான். அப்படி வந்தபோது தன்னிடத்தில் ஒரு பொருள் இருந்தபோது அந்த பொருளை அவன் இழந்து விட்ட போது அந்த பொருளுக்காக அவன் என்ன செய்வான்னா ரொம்ப தவித்து கொண்டிருப்பான். ஐயோ, இந்த பொருளை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் தெரியுமா என்று சொல்லி தன்னைத்தானே பெருவிதமாக பேசுவான், தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி கொள்வான். அருமையான சகோதரர்களே, நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியுமா? அப்படி யோபு என்ற ஒரு பக்தன் அப்படியாக சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். நாமும் இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென்.